டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் இதயத்தில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளை பற்றியும் இதயத்தை நாம் எவ்வாறு ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் வார வாரம் இந்த நிகழ்ச்சியில் கூறி வருகிறார். எனவே இன்று எதை பற்றி அவர் பேசப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. உங்களிடம் வாரம் வாரம் சந்திப்பதில் எனக்கு நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றீர்கள். சொக்கலிங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களே, எங்களெல்லாம் டென்ஷன் பண்ணீங்களே தயவுசெய்து நினைத்து கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி அடைய நோயற்று இருப்பதற்காகத்தான் உங்கள் வழிமுறைகள் அனைத்தையும் சொல்கின்றேன். நோயற்ற வாழ்வுதான் குறையற்ற செல்வம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஹெல்த் இஸ் வெல்த், அது முக்கியம். அதை அந்த வெல்த் என்ற உங்களை அடைய வைப்பதற்கு ஹெல்த் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் தொடர்ந்து சில வாரங்கள், சில மாதங்கள், வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த வாரம் நான் ஆரம்பிக்கணும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் நினைக்கிறேன். எந்த நிலையிலும் எந்த மனிதனும் வைத்து கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கின்ற பெரிய பணக்காரன் யாராக இருக்கட்டும், எந்த பொசிஷன், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், அமெரிக்கா, யாராக இருக்கட்டும், எந்த ஒரு மனிதனும் அவன் தோன்றும் பொழுது அவனுடைய சைஸ் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னடா சொக்கலிங்க கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் ஒரு 50 வருடம் பேராசிரியர் இருக்கிறதுனால் அந்த கேள்வி கேட்பதும் இந்த ஸ்டிக்கு வைக்கிறது கூட அந்த பழக்கமாகிவிட்டது. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் பதிலை நான் கேட்க முடியாது. உங்கள் மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் எனக்கு புரியலாம். நிறைய பேருக்கு தெரியலன்னு சொக்கலிங்க, நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்கிறது எனக்கு தெரியுது. அந்த ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பிக்கும் பொழுது உடல் உறவினால், நம் பெற்றோர்கள் உடல் உறவினால், அவர் மகிழ்ச்சியால் நாம் அனைவரும் உருவாக்கப்பட்டோம். இரு உடம்பும் உடல் உறவினால் சேரும் பொழுது ஒவ்வொரு செல், ஒரு ஸ்பேம்ஸ், அது ஆணுக்கம், அம்மாவிடம் இருக்கின்ற ஓவம் என்பது ஒரு செல். ஸோ ஒரு செல் ஸ்பேம், ஒரு செல் ஓவம், இரண்டும் சேருகின்றது ஓவலேஷன் பேர். அதான் ஃபெர்டிலைசேஷன். அங்கே தான் நாம் ஆரம்பிக்கின்றோம். அந்த 2 செல்லும் ஒரு செல்லாக ஆரம்பிக்கின்றது. அந்த ஜைகோட் என்ற ஒரு செல்லுடைய சைஸ் 7 மைக்ரான் மில்லிமியூ. 7 மைக்ரான் என்றால் நாம் தோன்றும் பொழுது லென்ஸில் பார்த்தால் தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் மேக்னிஃபை பண்ணி பார்த்தால் தான் தெரியும். 7 மைக்ரான் என்பது 1 மில்லிமீட்டரை 1000ஆக டிவைட் பண்ணி 1000ல் 1 தான் 1 மைக்ரான். ஸோ 7 மைக்ரான் என்பது இப்போ அளவு தெரிந்து கொண்டீர்கள். அந்த 7 மைக்ரான் இருக்கின்ற ஒரு செல் கருவுற்றவுடன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகி டிவிஷன் வெகு வேகமாக வளரும் பொழுது தான் ஒரு செல்லிலிருந்து பல செல்லாக மாறி, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செல்லாக மாறி நாம் ஒரு உருவமே எடுக்கின்றோம். அதுதான் ஃபீட்டஸ்ன்னு பேர். புரிஞ்சிட்டிங்களா? ஸோ ஆரம்பம் ஆகும் பொழுது நம்முடைய சைஸ் 7 மைக்ரான் ஆர் மில்லிமியூ. இதே தான் இந்த செல்லு தான் தாவரத்தில் எடுத்துக்கொள்ளும். ஆலமரம் எடுத்துங்க, ஆலமரத்திற்கும் ஒரே செல் தான். டைனோசராஸ், திமிங்கலம் அனைத்தும் ஒரு செல் தான். அந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அந்த ஜெனட்டிக் கோடிங், டிஎன்ஏ, அந்த ஜீன்ஸ் தான்
நம்ம உருவாக்குகின்றது. இப்போ சொக்கலிங்கம் ஒருவரை பார்க்கும் பொழுது நீங்கள் என் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கலந்த ஒரு உருவம்தான் சொக்கலிங்கம். அது எது டாமினேட் ஆகும்? அம்மாவுடைய கேரக்டரா, அப்பாவுடைய கேரக்டரா, அம்மாவுடைய நிறமா, அப்பாவுடைய நிறமா, உயரமோ, அது அனைத்தும் அந்த டிஎன்ஏ டிசைட் பண்ணுது. அதான் முக்கியமானது. ஸோ இப்படி வந்தவுடன் இந்த மனிதன் எப்பொழுது தோன்றினான்? அதை பார்த்திங்கன்னா 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு குரங்கிலிருந்து ஒரு எவல்யூஷன் தியரி, இது டார்வின்ஸ் ஹைப்போதிசிஸ் ஆஃப் எவல்யூஷன். பட் சம் ரிலீஜன்ஸ் கிரியேட்டிவிட்டி தியரி, கடவுள் படைத்தார், அந்த கருத்துக்களாக போல. என்னை பொறுத்தவரை எவல்யூஷன் தியரி தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 60 லட்சம் வருடங்களுக்கு முன்னே, இந்த ஒரு ஸ்லைடை பாருங்கள், ரீசஸ் மங்கியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து முழு மனிதனாக ஆகிவிட்டான். சரி, எப்பொழுது ஒரு மனிதன் ஆகின்றான் மனிதனாக என்றால், எந்த மிருகம் எவல்யூஷனால் சிந்திக்கவோ சிரிக்கவோ கற்றுக்கொள்கின்றதோ அந்த மிருகம்தான் மனிதன். எந்த மனிதன் சிந்திப்பதையோ சிரிப்பதையோ இழந்து விடுகின்றானோ உடனே ஒரு நொடியில் மிருகமாக மாறிவிடுகிறான். நிறைய எல்லாரும் இருந்திருப்போம், சொக்கலிங்கம் சேர்த்து. அதில் ஒரு எக்ஸப்ஷனே இருக்க முடியாது, மனிதனுடைய தன்மை அது. ஆனால் எல்லா மனிதனும் அந்த மிருகத்துடைய அனிமல் இன்ஸ்டிங்க்ட் இருந்து கொண்டே இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஜீன்ஸ்லேருந்து பிரிக்க முடியாது. ஸோ இதுதான் எவல்யூஷன் ஆஃப். ஸோ 60 லட்சம் வருடங்களுக்கு இந்த மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக காட்டில் வாழும்பொழுது உழைத்தான், ஓடிக்கொண்டே இருப்பான், உணவை தேடுவான், நோயற்று பல ஆண்டு வாழ்ந்து கொண்டதான். இறப்பது வேறு காரணங்கள், வியாதிகளால் இறப்பான், கிளைமேட்டினால் இறப்பான். இப்பொழுது வியாதிகளால் இழப்பதில்லை, புயலிலிருந்தோ பூகம்பத்தில் மழையிலிருந்தோ தான் காப்பாற்றிக் கொள்கிறான். ஆனால் இப்பொழுது இருக்கும் மனிதன், 6 படித்த மனிதன், தன் எதிர்மறை எண்ணங்கள் மனதினால் இறக்கின்றான். இது அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடில் எவல்யூஷன் வந்த மனிதன் இப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லைடில் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் இருந்து உடற்பயிற்சி இல்லாமல் கூனி குறுகி மாரடைப்பு வர காரணமாகிடுது, டென்ஷன். அடுத்த ரோ ஆஃப் ஸ்லைட்ஸ் பாருங்களேன். இந்த மனிதன் முதல்ல இருக்க எண்ணங்கள் எதிர்மறை டென்ஷனோட இவன் நிறைய சாப்பிட்டு உடற்பயிற்சி தவிர்த்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு குண்டாயிடுறான். இந்த 2 மனிதர்கள் தான் என்ன மாதிரி டாக்டர் சொக்கலிங்கத்தையும் சரி எல்லா மருத்துவமனைகளையும் பிழைத்து வைத்து கொண்டு இருப்பது இந்த மனிதர்கள் தான். இதிலிருந்து கட்டாயம் விடை கொடுக்க வேண்டுமென்றால் நாம் உணவு முறை, உடற்பயிற்சி, எண்ணங்கள், எதிர்மறையற்ற நேர்மறை எண்ணங்கள் உங்களை பல்லாண்டு வாழ வழி செய்யும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் சமூகத்தில் நடக்கும் பலவிதமான பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வினை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். எனவே இன்று என்ன சமூக பிரச்சனையை நம் முன் எடுத்து வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டில் பெண்களுக்கு அடிப்படையான உரிமைகள் கிடைத்திருக்கிறதா இல்லையா என்பது இன்னும் கேள்விக்குறி. அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது அதிகார அமைப்புகளில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதா? சுதந்திரம் அடைந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட நாம் பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோமா என்பதெல்லாம் இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் குடும்பங்களில் பெண்களுக்கான சமநீதி, பாலின சமத்துவம் என்பது குடும்பங்களிலோ குடும்பங்களுக்கு வெளியேயோ சமூகத்திலேயோ இன்னும் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதும் கூட ஒரு முக்கியமான கேள்வி. ஆனால் இப்போ அடிப்படையாக விவாதிக்க வேண்டிய பெண்களுடைய சுதந்திரம் தொடர்பாக, பெண்களுடைய விடுதலை தொடர்பாக அடிப்படையாக விவாதிக்கக்கூடிய எதையுமே நாம் விவாதிக்காமல் தொடர்ச்சியாக சில மேலோட்டமான பிரச்சனைகளை வைத்து பெண் சுதந்திரம், பெண் விடுதலை தொடர்பான விவாதங்கள் இந்தியாவில் முன்னெடுக்கப்படுவது என்பது மிகவும் துயரமான ஒரு விஷயம்.
அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் பெண்களுடைய ஆடை கட்டுப்பாடு தொடர்பான விஷயங்கள். இந்த ஆடை கட்டுப்பாடு என்று வருகிற போது திரும்ப திரும்ப பெண்களினுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களும் அவர்களின் மீது இழைக்கப்படுகிற குற்றங்களுக்கு அவர்கள் அணிகிற ஆடைகள் தான் காரணம் என்பது போன்ற ஒரு தோற்றமும் தொடர்ந்து பலரால் உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை புரிந்து கொள்ள மறுக்கிற அல்லது திசை திருப்புகிற ஒரு செயல் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட சர்ச்சைகள் வெவ்வேறு காலகட்டத்தில் தொடர்ந்து குறிப்பாக பெண்கள் ஆடை அணிவது தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து எழுப்பப்படுகின்றன. உதாரணமாக டெல்லியில் நிர்பயா என்கிற அந்த மருத்துவக் கல்லூரி மாணவி அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பிறகு அவர் மரணமடைந்த சந்தர்ப்பத்திலும் கூட நிறைய பேர் பெண்கள் ஏன் இரவில் தனியாக செல்ல வேண்டும் என்கிற வாதத்தை தான் முன்வைத்தார்கள். அப்படி பார்க்கிற போது உண்மையில் பெண்கள் அடைந்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை மேலும் சுருக்குவதற்கான ஒன்றாகத்தான் அந்த விஷயம் என்பது அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. அதே போல் பாலியல் குற்றங்கள் நடக்கிற போது கூட பெண்கள் பொதுவாக விடுதிகளுக்கு செல்வது அல்லது மாலை வேளைகளில் இரவு வேளைகளில் வெளியே நடமாடுவது, ஆடைகளை கவனக்குறைவாக அணிவது, கவர்ச்சிகரமாக அணிவது தான் இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்பது போன்ற ஒரு கருத்து திரும்ப திரும்ப முன்வைக்கப்படுகிறது. இந்த கருத்து உண்மையிலேயே ஒரு குற்றத்தை தடுப்பதற்கோ அல்லது ஒரு குற்றத்தை பற்றிய ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்துவதற்கோ உதவுகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. மாறாக இதை பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் பெண்களை கலாச்சார ரீதியாக ஒடுக்குவதற்கும் இன்றைக்கு நவீன வாழ்க்கை சார்ந்து அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்களை அவர்களிடமிருந்து பறித்து கொள்வதற்கும் தான் இது போன்ற வாதங்கள் பயன்படுகின்றன. சமீபத்தில் மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா அவர் சொன்னிய ஒரு கருத்து என்பது ஒரு பரவலான ஒரு விவாதத்தை எழுப்பியது. அதாவது வெளிநாட்டிலிருந்து இங்கு சுற்றுலா வரக்கூடிய பெண்கள் அவர்கள் ஸ்கர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த குட்டை பாவாடையை அணியக்கூடாது, அப்படி அணிந்தால் அது அவர்களுக்கு ஆபத்து, அவர்களுடைய சுற்றுலா சார்ந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் அது சேர்க்கப்பட வேண்டும் என்பது போன்ற ஒரு கருத்தையும் கூட அவர் முன்வைத்து அது ஒட்டி பலவிதமான விமர்சனங்களும் விவாதங்களும் இங்கு நடைபெற்றன. பொதுவாக இந்த ஆடை கலாச்சாரம் என்பது நீங்கள் வெளிநாடுகள் என்ன இந்தியாவிற்குள்ளே கூட ஒரே மாதிரி இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உதாரணமாக நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஆடை பழக்க வழக்கங்களுக்கும் கேரளாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளுக்குமே கூட நிறைய வித்தியாசமாக இருக்கிறது. நமக்கு வித்தியாசமாக சற்று ஆபாசமாக தோன்றக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு ஆபாசமாக தோன்றுவதில்லை. அதே போல் அவர்கள் நம்மிடம் ஆபாசமாக பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு ஆபாசமானதல்ல. ஆக இரண்டு பக்கத்து மாநிலங்களுக்கு இடையில் கூட பண்பாட்டு ரீதியாக இவ்வளவு பெரிய வேற்றுமைகள் வித்தியாசங்கள் இருக்கின்றன. நீங்கள் இந்தியா முழுக்க எத்தகைய மக்கள் வாழ்கிறார்கள், எத்தகைய விதமான பண்பாடுகள் பின்பற்றப்படுகின்றன என்று பார்க்கிற போது டைவர்சிட்டி, அதாவது பண்பாட்டினுடைய அந்த பன்முகத்தன்மை என்பது இந்தியாவினுடைய ஒரு ஆதாரமான ஒரு குணம். இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பண்பாட்டு பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நீங்கள் பொதுமைப்படுத்தி அல்லது இப்படி இதுதான் இந்தியர்களுடைய ஆடை அல்லது இதுதான் இந்தியர்களுடைய பழக்கம் என்று சொல்வது என்பது ஒரு அறியாமையிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு கருத்து என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது நாம் இந்த ஆடை கலாச்சாரத்தை ஒழுங்குபடுத்துவது என்பது ஒரு அபத்தமான ஒரு செயல். இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். 1990களுக்கு பிறகு அதற்கு முன்பே இங்கு நவீனமயமாதல் ஆரம்பித்து விட்டால் கூட நாம் மிகப்பெரிய அளவிற்கு சர்வதேச ரீதியான ஒரு சந்தையை நோக்கி இந்தியாவை திறந்து விடுகிறோம். அப்படி இருக்கிற போது உலகளாவிய ஒரு பண்பாட்டினுடைய ஒரு பகுதியாக நாம் மாறுகிறோம். அப்படி மாறுகிற போது சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை முறையிலும் கூட நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டன. உணவு பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, அதே போல் ஆடை அணிகிற விதம், அணிகலன்கள், இப்படி எல்லா விதத்திலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் வந்துவிட்டன. நீங்கள் கலிஃபோர்னியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்பது இன்றைக்கு சென்னையிலும் கிடைக்கிறது. அங்கே நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு என்பதை நீங்கள் சென்னையிலும் நீங்கள் சாப்பிட முடியும். அங்கு ஒருவர் அணியக்கூடிய ஆடையை நீங்கள் சென்னையிலும் எந்த ஒரு கடையிலும் நீங்கள் வாங்கி அணியலாம். அந்த அளவிற்கு ஒரு உலக பொருளாதார அமைப்பினுடைய ஒரு பகுதியாக நாம் இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டோம். ஆனால் சந்தை பொருளாதாரத்தை நாம் முழுமையாக அனுமதித்துவிட்டு அது சார்ந்த அனைத்து பண்பாட்டு விழுமியங்களையும் நாம் அதிகரித்துவிட்டு திடீரென நீங்கள் நம்முடைய இளைஞர்களிடம் ஜீன்ஸ் போடக்கூடாது அல்லது டிஷர்ட் அணியக்கூடாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதன் வாயிலாக நாம் இரட்டை நாடகம் ஆடுகிறோம் என்றுதான் அர்த்தம். என்றால் ஜீன்ஸ், டிஷர்ட் போன்றவை நம்முடைய பொருளாதார பண்பாட்டு மாறுதல்களின் காரணமாக இன்றைக்கு நாம் அன்றாடம் புழங்குகிற ஒரு ஆடையைப் போல அது மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
நாம் என்ன அடிப்படையில் நாம் இந்த விஷயங்களை நாம் மேற்கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. இந்த குட்டைப்பாவாடை அணிவது என்கிற விஷயத்தை வைத்து கொண்டால் கூட நிச்சயமாக பொது இடங்களில் நாம் மற்றவர்களுடைய கவனத்தை பெரிய அளவிற்கு உறுத்தாத அளவிற்கு நாகரிகமாக ஆடை அணிய வேண்டும் என்பது ஒரு பொதுவான ஒரு கருத்து. ஏனென்றால் இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதே போல் நமக்கு ஒரு உணர்வு, அதாவது எந்த இடத்திற்கு என்ன ஆடையில் நாம் செல்ல வேண்டும் என்பது குறித்த ஒரு உணர்வு நமக்கும் இருப்பது அவசியம். முக்கியமாக சில இடங்களுக்கு நாம் சில ஆடைகளில் செல்ல விரும்ப மாட்டோம். நாமே வைத்திருக்கிறோம். கல்யாண வீடுகளுக்கு செல்கிற போது அதற்கென ஒரு ஆடை அணிவது, வழிபாட்டு தலங்களுக்கு செல்கிற போது ஒரு ஆடை அணிவது, வீட்டில் இருக்கிற போது நாம் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைகள், அலுவலகங்களுக்கு செல்கிற போது நாம் அணிகிற ஆடைகள். அதே போல் நீங்கள் ஒரு இரவு விடுதிக்கோ அல்லது ஒரு உணவகத்திற்கோ நீங்கள் உணவருந்த செல்கிற போது நீங்கள் ஒரு ஆடையை அணியலாம். சினிமாவிற்கு செல்கிற போது நீங்கள் ஒரு விதமான ஆடை அணியலாம். அதே ஆடையை நீங்கள் கடற்கரைக்கு செல்கிற போது அணிந்து செல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட அல்லது இவர்கள் இன்னார்தான் இருப்பார்கள், இந்த மனோபாவம் கொண்டவர்கள் தான் இருப்பார்கள் என்று உங்களுக்கு ஒரு உத்தேசம் இருக்கும். பரிச்சயமற்ற இடங்களுக்கு செல்லுகிற போது நாம் மிகவும் கவனமாக ஆடை அணிய வேண்டும் என்பது ஒரு பொதுவாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஆனால் இதையெல்லாம் ஒருவர் தானாக யோசித்து முடிவெடுக்க வேண்டுமே தவிர இதை வெளியே இருந்து இதை திணிப்பது என்பது ஒரு விதத்தில் தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு நீச்சல் உடையில் நீங்கள் ஒரு ஆடையோடு நீங்கள் கடைக்கு செல்ல மாட்டீர்கள் இல்லையா? இதே போன்ற ஒரு விஷயம்தான் அது. அப்படி பார்க்கிற போது உண்மையில் உடை அணிவது தொடர்பாக நமக்கே ஒரு சொந்தமான ஒரு பார்வை இருக்க வேண்டும். எங்கே எந்த உடை அணிய வேண்டும் என்று இதை கட்டுப்பாடுகளின் மூலமாக திணிப்பது என்பது ஒரு பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு ஏற்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய கேடாக முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இதழியல் ஆய்வாளர் திரு சி. வெற்றிவேல். ஒரு இதழியல் ஆய்வாளரா இதழ்களோட முக்கியத்துவம் என்ன, 35 ஆண்டுகளா இவர் சேகரித்து வச்ச இதழ்களோட சிறப்புகள் என்ன, ஒரு ஆசிரியரா இவரோட பணி, திருக்குறளோட முக்கியத்துவம் இப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு இதழியல் ஆய்வாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். இதழியல் ஆய்வு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் இந்த பணியில் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு புத்தகத்தை வாங்குகிறோம், படிக்கிறோம், அதுக்கப்புறம் அதோட நிலைமை என்ன ஆகுதுன்னு நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த தகவல்களை கேட்டிருக்கிறதோடு நம்ம அப்படி போயிடுறோம். ஆனால் நீங்கள் வந்து அந்த காலம் தொட்டு எந்த மாதிரியான புத்தகங்கள் வந்திருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன, இதை சேகரித்து வச்சதுன்னா இது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அப்படி சேகரிப்பு அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படுமா, இவ்வளோ புத்தகங்களையும் ஒரு தனி மனிதன் தொகுத்து வைக்க முடியுமா, இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இது சார்ந்த பணிகளில் நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் எல்லாத்தையும் எங்கள் நேர்களோட பகிர்ந்துக்கணும் சார். இதழியல் ஆய்வு சார்ந்து நம்ம பேசணும் அப்படின்னும் போது அதுக்கு இன்னும் முன்னாடி சொல்லணும்னா திருக்குறளோட மேலே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆர்வம் உண்டு. திருக்குறளுக்கு வந்து அந்த வரைக்கும் ஒரே ஒரு வரியில் நீங்கள் உரையும் எழுதியிருக்கீங்க. ஒரு தமிழ் ஆசிரியராகவும் உங்களோட பணியை தொடர்ந்துருக்கீங்க. ஒரு ஆசிரியராக கண்டிப்பாக திருக்குறள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம், அது வாழ்வியல் சொல்லக்கூடியது. அதுக்கு நீங்கள் உரை எழுதின அனுபவத்துலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். நன்றிங்க. இப்போ நான் வந்து திருக்குறள் வந்து நான் 1962 பிறந்தேன். 1984 ஏறத்தாழ 22 வயசுக்குள்ளே 1310 திருக்குறள் எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றுட்டேன். அப்புறமா வந்து திருக்குறள் அவதானம் பல பள்ளிகளில் போய் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு 1984 திருக்குறளுக்கு வந்து உரை எழுதணும் என்ற ஆர்வம் வந்துச்சு. என்னுடைய ஆசிரியர்கிட்டலாம் போய் கேட்டேன், இந்த மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுதணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து உரை எழுதினா வந்து அந்த அளவுக்கு ஈடுபடாது, ஏற்கனவே வரதராசனார் போன்றவர்கள் உரை எழுதிக்கிறாங்க. அதனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உரை எழுதுனீங்களா, அந்த புத்தகம் வந்து அவ்வளோ தூரம் வந்து பெரிய பயனுடையதாக இருக்காது அப்படின்னாரு. என்னால் நான் வந்து எப்படியாவது திருக்குறளுக்கு உரை எழுதணும், அதே சமயத்தில் நம்ம ஒரு நல்ல முறையில் நமக்கு வந்து சாதித்து காட்டணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் 1991 2 வரி திருக்குறளுக்கு ஒரு வரியில் உரை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். காரணம் வந்து ஔவையார்லாம் வந்து பார்த்திங்களா அறஞ்செய விரும்பு அப்படின்ட்டு
ஒரே வாக்கியத்தில் சொல்லிக்கிறாங்க, 2 சீர்களில் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்மளும் 2 வரிக்கு ஒரு வரியில் ஒரே எழுதணும்னு முயற்சி பண்ணி 7 ஆண்டுகள் முயற்சி பண்ணேன். 1997 என்னுடைய திருமணத்துக்கு முந்தின நாள் அன்றைக்கி 2 வரி திருக்குறளுக்கு ஒரு வரியில் ஒரே வெளியிட்டேன். எனக்கு வந்து திருக்குறள் முழுக்க எனக்கு வந்து ஏற்கனவே நான் படித்து மனப்பாடம் பண்ணுறதுனாலையும் எங்கள் வீட்டில் வந்து எல்லா திருக்குறளுடைய உரையும் என்கிட்ட இருக்குது. ஏறத்தாழ திருக்குறளுக்கு இது வரைக்கும் ஒரு 250க்கு மேலே, ஏறத்தாழ 300-400 பேருக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் எங்கிட்ட வந்து ஏறத்தாழ ஒரு 220 பேருடைய உரை என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து அத்தனை உரைகளையும் படித்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை எடுத்து அதை வந்து ஒரு வரியாக சுருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான காரியம் தான். இருந்தாலும் சிரமமான காரியம் செய்தோம்னா தான் நம்ம சாதிக்க முடியுன்றதுனால 2 வரி திருக்குறளுக்கு ஒரு வரியில் உரை எழுதி முடிச்சு. இப்போ இந்த இதழ்கள் சேகரிப்பு அப்படின்னு வரும்போது இப்படி இதழ்கள்லாம் சேகரித்து வைக்கணும் அப்படின்றது நீங்கள் சாதாரணமாக தான் ஆரம்பிச்சிருக்கலாம். இன்றைக்கி அது ஒரு இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னாலும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? அதாங்க, இந்த மதுரையில் இருக்கும்போது ஒரு தடவை வானொலியில் கேட்டேன். பொள்ளாச்சி நசன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து 550 இதழ்களை இன்னும் சேகரித்து வச்சுருக்காரு அப்படின்றது கேள்விப்பட்டேன். அது வந்து 1978. உடனே எனக்கு வந்து ஏன் நம்ம வந்து சேகரித்தா என்ன அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அப்போவே நான் வந்து பல இதழ்கள் வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன். அதுலேயும் குறிப்பாக நான் வந்து பழைய புத்தக கடையில் தான் போய் இதழ்கள் பூரா வாங்குவேன். அப்போல்லாம் ஒரு 3 ரூபா ஒரு கிலோ இது கொடுப்பாங்க. அதை நான் வந்து 3 ரூபாய்க்கு நிறைய இதழ்கள் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு திரும்ப கொண்டு போய் 2 ரூபாய்க்கு போய் போட்டுவிடுவேன். இந்த மாதிரி தான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சு. உடனே ஒரு வாரத்துக்கு எல்லாமே நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்தில் ஒவ்வொன்று விதம் சேகரிக்க ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு 50 இதை சேகரிச்சிட்டேன். இப்படியே நான் தொடர்ந்து ஒவ்வொரு பழைய பேப்பர் கடைகள்லாம் போய் எடுத்து இன்றைக்கி வந்து 5000 இதழ்கள் சேகரிச்சிட்டேன். இப்போ எங்கிட்ட வந்து 1980க்கு பிறகு வெளிவந்த இதழ்களில் பெரும்பாலும் எங்கிட்ட வந்து முதல் இதழ் எங்கிட்ட இருக்கும். முத்தாரத்தோட முதல் இதழ் எங்கிட்ட இருக்குது. 25/12/81 வந்தது. அதே ஜூனியர் உடனோட முதல் இதழ் எங்கிட்ட இருக்குது. 12/1/83 வந்துச்சு ஜூனியர் உடன். அந்த இதழும் எங்கிட்ட இருக்குது. தராசு பத்திரிக்கையோட முதல் இதழும் இருக்குது. நக்கீரன் பத்திரிக்கை 1985 தொடங்கினாங்க, அதோட முதல் இதழும் இருக்குது. இந்த மாதிரி எல்லா பெரும்பாலான இதழ்களோட முதல் இதழ் எங்கிட்ட இருக்கும். ஆனால் வந்து கல்கி என்ற பத்திரிகைக்கு 1964ஆம் ஆண்டு வெளிவந்த இதழ் எங்கிட்ட இருக்குது. திராவிடன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வந்து NV நடராஜன் நடத்திட்டு இருந்தார். அந்த பத்திரிக்கையோட ஒரு 2 இதழ் எங்கிட்ட நகல் தான் எங்கிட்ட இருக்குது. அதே போலயே வந்து திராவிட நாடுன்னு அறிஞர் அண்ணா நடத்திட்டு இருந்தார். அந்த இதழ் வந்து ஏறத்தாழ ஒரு 10 இதழாவது எங்கிட்ட இருக்குது. திராவிட நாடுன்றது காஞ்சின்னு அறிஞர் அண்ணா வந்து நடத்தின இதழ் வந்து அதுவும் வந்து எங்கிட்ட ஒரு 4-5 இதழ் இருக்குது. அப்புறமா வந்து இப்படியே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய இருக்குது. அதை வந்து நான் வந்து 54 வகையாக நான் படுத்தியிருக்கேன். சினிமா இதழ்கள், அரசியல் இதழ்கள், ஆன்மீக இதழ்கள், இலக்கிய இதழ்கள்னு சொல்லி படுத்திருக்கேன். சினிமா இதழ்களுக்கு நான் சினிமா அவ்வளோ பார்க்குறதில்ல, சினிமாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னா கூட நான் சினிமா இதழ்களையும் நான் வந்து வாங்கியிருக்கேன். அவ்வளோ நான் சினிமா இதழ்களை வாங்குவேனே தவிர சினிமா இதழ்களை அவ்வளோ படிக்க மாட்டேன். ஆனால் இதழ்கள் சேகரிப்புக்காக வாங்கி வச்சுருக்கேன். அதே போல் ஆனால் அரசியல் இதழ்கள் நான் விரும்பி படிப்பேன். அதனால் அரசியல் இதழ்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன், படிச்சிருக்கேன். இலக்கிய இதழ்கள் அப்படின்னு எடுத்துட்டா இலக்கிய இதழ்களும் நான் வந்து நிறைய வச்சுருக்கேன். ஒரு சில இலக்கிய இதழ்கள் வந்து நான் தொடர்ந்து நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன். புலமைன்ற இதழ்லாம் ஏறத்தாழ 20 வருஷத்து இதழ்கள் என்கிட்ட இருக்குது. அதே போல் வள்ளுவர் வழின்ற பத்திரிகை தான் நான் ஆய்வு பண்ணேன். இந்த வள்ளுவர் வழி இதழும் என்கிட்ட இருக்குது. அதே போலயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல இதழ்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இலக்கிய இதழ்கள் பூராவே என்கிட்ட நான் பெரும்பாலும் நான் வந்து தொடர்ச்சியாக வச்சுருப்பேன். கணையாழின்ற இதழ்லாம் என்கிட்ட தொடர்ச்சியாகவே இருக்குது. இந்த மாதிரி எல்லா இதழ்களையுமே நான் வச்சுருக்கேன். எல்லா இதழ்களையும் ஓரளவுக்கு படித்தும் இருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து இதழ்கள் சேகரிப்பில் எனக்கு இப்பொழுது வரைக்கும் எனக்கு தனியாத ஆர்வம் இருக்குது. நீங்கள் சேகரித்து வச்ச இதழ்கள்லேயே நீங்கள் இன்னும் சிறப்பாக நினைக்கிறது, ரொம்ப கடினமாக இதெல்லாம் வந்து சேகரிக்கிறதுக்கு கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்கிற வகையான இதழ்கள்லாம் என்னென்ன? நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் என்கிட்ட 10,000 புத்தகம் இருக்குது. ஆனால் வந்து நான் நூல்களில் ரொம்ப எனக்கு பிடித்தமானது அப்படின்னும்போது இப்போ வந்து நிறைய தரமான நூல்கள் நிறைய வந்திருக்குது. இருந்தாலும் நான் வந்து பழைய காலத்து நூல்களை தான் நான் பிரமிப்பாக பார்க்குறேன். காரணம் வந்து ஒரு தமிழ் அகராதி ஒருத்தர் தயார் 1909ஆம் ஆண்டு ஏற்பட்ட தமிழ் அகராதி, ராமநாதன் முதலியார் அப்படின்ற ஒரு ஏற்படுத்தின தமிழ் அகராதி. அந்த அகராதியை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. ஏறத்தாழ 1200 பக்கம் உள்ளது. இப்போ இந்த காலத்தில் ஏறத்தாழ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பக்கங்கள் உடையது
10 வால்யூம் கூட அடித்து வெளியிடுறாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது பிரமிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து இப்போ டிடிபி எல்லாம் வந்துருச்சு கணிச்சு. அந்த காலத்தில் அச்சுக்கோப்பு தான் பண்ணாங்க. அதே போல் அந்த காலத்தில் வந்து இது பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது 1909ஆம் ஆண்டு அவ்வளோ பெரிய தமிழ் அகராதி வந்து ஒருத்தர் வந்து தயார் பண்ணியிருக்கிறாரு, ராமநாதன்றவர். அந்த புத்தகத்தை நான் வந்து 1987 நான் வந்து 200 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அதை வந்து 200 ரூபாய் கொடுத்து பைண்டிங் பண்ணேன். பண்ணி இப்போவும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். காரணம் வந்து அந்த புத்தகம் வந்து 1,00,000 ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து அந்த புத்தகத்தில் வந்து இது வந்து தயார் பண்ணுறதுக்கு எவ்வளவு அவர் முயற்சி பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் பிரமிப்பாக பார்க்குறேன். அதே போல் அந்த எதுகை அகராதின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது 1938 வெளிவந்த இது. அதையும் நான் ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறேன். காரணம் வந்து அந்த காலத்தில் இப்போ இருக்கிற அந்த அச்சு இயந்திர வசதியெல்லாம் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. வெறும் அச்சு கோக்கிறது தான். அதில் வந்து அவங்க இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து பிழைகளே இல்லாமல் இருக்குது. அப்படியும் பிழைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கடைசியில் புத்தகம் அடிக்கும்போது கடைசியில் வந்து பிழை திருத்தம்ன்ற பகுதியில் குறிப்பிட்டுறாங்க. இந்தந்த பிழைகளில் இதுக்கு இப்படி திருத்தி வாசிங்கன்னு சொல்லி குறிப்பிட்டுறாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புத்தகங்கள் வந்து இவ்வளோ தூரம் முன்னேறின காலகட்டத்தில் எழுத்துப்பிழையோடவே வருது. அது வந்து இனி வரைக்காவது எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி புத்தகங்களை பார்க்கும்போது பல புத்தகங்களில் வந்து எனக்கு பிரமிப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இதழ்களும் பார்த்திங்கன்னா அந்த காலத்து இப்போ இந்த காலத்தில் ரொம்ப தரமான இதழ்கள். தரம்னா என்ன அர்த்தம்னா நான் எந்த பொருளில் சொல்கிறேன்னா அட்டையில், பத்திரிக்கை பேப்பரில், தாள்களில், அப்புறமா இந்த மாதிரி படங்களில் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு பிரமிப்பாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த அச்சு வசதி இல்லாத சாதாரண அந்த அச்சு இதில் அவ்வளோ நல்ல ஒரு தரமான படைப்புகள் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒருத்தர் வந்து இதழ் வந்து ஒரு சிறு பத்திரிகையை சிறு பத்திரிகைகள் நடத்துறது அப்படின்னும்போது எவ்வளோ பெரிய கடினமான ஒரு செயல். இலக்கியம் தொடர்பான அந்த காலத்தில் இலக்கிய இதழ்கள்லாம் படிக்கும்போது இவ்வளவு ஆய்வு பண்ணி இவ்வளவு செம்மையாக ஒவ்வொரு மாதமும் ஒருத்தர் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு தமிழ் இலக்கியத்தை வந்து வளர்க்குறதுக்காக அந்த காலத்தில் அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய திருக்குறள் புத்தகம் மாவட்டம் எந்த புத்தகத்தை எடுக்கும்போதும் இந்த புத்தகத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைத்திருக்கிறாங்கன்றது பார்ப்பேன். காரணம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து அவ்வளோ தூரம் வந்து இந்த புத்தகத்தில் அச்சடித்தவங்க அது இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் யாரோ இந்த திருக்குறள் புத்தகம் தொடர்பாக அச்சடித்து இது பண்ணதுனால தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து திருக்குறள் புத்தகத்தை அச்சடிக்க முடியுது. ஆனால் இதற்கு பின்னாடி எத்தனை பேர் வந்து உழைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து பிரமிப்போடு பார்க்குறேன். அதே போல் இன்றைக்கு காலையில் கூட நான் எடுத்து திருச்சிபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய திருக்குறள் உரை எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து 1330 திருக்குறள் அப்படியே அடித்து இருக்காங்க. அதில் வந்து இப்போ ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஊழியல் அப்படின்றது அவர் வந்து குறிப்பிடலை. ஊழுன்றதை ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதை தனியாக இயலாக வகுக்காமல் விட்டுறாரு. இந்த மாதிரி பார்க்கும்போது திருக்குறள் தொடர்பாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல பேர் வந்து பல அதிகாரத்தோட முதல்ல கடவுள் வாழ்த்தை வந்து இறை வாழ்த்து இல்லைன்னா இயற்கை வாழ்த்து இந்த மாதிரி அந்த கடவுள் வாழ்த்துன்றது சொல்லுக்கூட வேறு மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி திருக்குறள் உரைகள் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. இதழ்கள் தொடர்பாக பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்போது இந்த இதழ்கள் சேகரிப்புன்னு சொன்னீங்களே, இது வந்து எந்த காலகட்டத்து புத்தகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது? நிறைய நூல்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க. 1909 வந்து அகராதி இருக்குது. நீங்கள் இன்னும் பழைய இப்போ நம்மளுக்கு கிடைக்காத அரிதான இலக்கியங்கள் நூல்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது உங்களுடைய சேகரிப்பில்? நிறைய நூல்கள் நிறைய ஏராளமாக இருக்குது. அந்த நூல்களில் வந்து உங்களுக்கு வந்து அகராதின்னு எடுத்துக்கிட்டாலே ஏறத்தாழ நிறைய ஒரு கனவு கலை அகராதி உட்பட பல அகராதிகள் இருக்குது. அது நிகண்டுகள் அப்படின்றதும் இருக்குது. இப்போ எல்லா நிகண்டுகளையும் தொகுத்து கொண்டு வெளியிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஆனால் அந்த காலத்து புத்தகத்தை நான் பொக்கிஷமாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த காலகட்டத்திலே இப்போ மணிமேகலைன்ற புத்தகம் இந்த காலகட்டத்திலையும் வருது, இந்த காலகட்டத்திலையும் வெளியிடுறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் மணிமேகலைன்ற புத்தகத்தை உவே சாமிநாத ஐயர் 1987 நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து அவர் பதிப்பித்து வெளியிடும்போது மணிமேகலை சுருக்கம், மணிமேகலையோட ஒவ்வொரு காதையோட சுருக்கம், அப்புறம் வந்து மணிமேகலையோட அந்த இது உட்பட புத்த சரித்திரம், புத்த தர்மம்,
இப்படி வந்து நிறைய பக்கங்கள், ஏறத்தாழ 100 பக்கங்களுக்கு அதெல்லாம் புத்த தர்மம், புத்த சரித்திரம் போன்றவற்றையெல்லாம் தொகுத்துட்டு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா மணிமேகலைக்கு வந்து உரை பகுதியை கொண்டு வராரு. ஆனால் அதே போல வந்து இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டாலும் திரிசிபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதும்போது முதல்ல வந்து திருவள்ளுவருடைய வரலாறு உட்பட எல்லாவற்றையுமே சொல்லிவிட்டு அப்புறம் திருவள்ளுவர் மாலையில் இருக்கக்கூடிய 55 பாடலுக்கான உரைகளையும் முழுக்க எழுதிட்டு அப்புறமா தான் திருக்குறளுக்கான உரையை எழுத வர்றார் அவர் ஏறத்தாழ. ஆனால் அந்த காலகட்டத்தில் அச்சு இயந்திரம் இல்லாத சமயத்தில் அந்தளவுக்கு மக்கள் வந்து முயற்சி செய்திருக்கிறாங்க தமிழறிஞர்கள் அப்படிங்கிறது தான் பிரமிப்பான செய்தி. இதழ்கள்லேயும் அதான் பிரமிப்பான செய்தியாக இருக்குது. இப்போது இதழியல் பற்றி பேசும்போது உங்களோட சேகரிப்புகள் பற்றி சொன்னீங்க. இதில் இருக்கிற விதங்கள் எவ்வளோ வகைப்படுத்தல் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய இதில் என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு சேகரிப்பு மூலமாக மக்களுக்கு எந்த அளவுக்கு இது பயனளிக்கதாக இருக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணமும் ஏற்படுது. இதில் எத்தனை வகையான புத்தகங்கள் இருக்குது? இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது? கண்டிப்பாங்க. இப்போ எங்கிட்ட ஒரு பொண்ணு நிஷாந்தின்னு ஒரு பொண்ணு வந்து எம்ஃபில் என்னை பற்றி வந்து ஆய்வு பண்ணாப்புல. அது இந்த என்ன ஆய்வோட தலைப்புனா வெற்றிவேலின் தமிழ் பணிகள் அப்படின்னே ஒரு ஆய்வு. அந்த ஆய்வுக்கு வந்து கூட முழுக்க முழுக்க என்னுடைய மீனாட்சி நூலகம், என்னுடைய ஆவண காப்பகம், என்னுடைய இதை தான் பயன்படுத்துனாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்ட வந்து ஆவண காப்பகம் மாதிரி நான் தொகுத்து வச்சுருக்கேன். அப்படி பார்த்திங்கன்னா இப்போது 10,000 புத்தகத்தை வந்து வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு பரணையில் ஒரு முறைப்படி அடுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 பீரோக்கள், ஏறத்தாழ 5-6க்கு மேற்பட்ட ரேக்குகள், மர ரேக்குகள், இரும்பு ரேக்குகள் இந்த மாதிரி செய்து இப்போ பார்த்திங்கன்னா பழைய இதழ்களை பூரா ஒரு ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். அதே போலேயே பழைய புத்தகங்களையும் ஒரு ரேக்கில் அடுக்கி வச்சுருக்கேன். அது இல்லாமல் புதிய புத்தகங்கள், அதுலேயும் அரிதான புத்தகங்கள், இதையும் நான் சேகரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளில் எடுத்துக்கிட்டாலும் அந்த காலத்துக்கு வெளிவந்த திருக்குறள் உரைகளை பூரா ஒரு இதில் வச்சுருக்கேன். அதே போல வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதழ்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த காலத்தில் வந்த காஞ்சி, திராவிட நாடு இந்த மாதிரி பத்திரிகைகள் உட்பட வச்சுருக்கேன். அந்த காலத்தில் வெளிவந்த ஒரு சில இதழ்களை பார்த்தாங்களாலும் அதே பெயர்லேயே கூட இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு. இப்போ தடம்ன்ற இதழ் வந்து ஆனந்தவிட வெளியிடுறாங்க. தடம்ன்ற பெயரில் வந்து ஏற்கனவே ஒரு இதழ் வந்திருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் கண்ணதாசன்ற பேர்லேயே ஒரு இதழ் நடத்தினார். ஆனால் இப்போ வந்து ஒரு கண்ணதாசன் சொல்லி ஒருத்தர் வந்து இதழ் நடத்தினார். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினார், அதை நிறுத்திட்டார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா புத்தகங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஏராளமாக அந்த காலகட்டத்தில் வெளிவந்த புத்தகங்களில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு இதழ்களாக அது. ஆனால் அதே போல இன்னொன்று குறிப்பாக சொல்கிறேன், இதழ்களில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொடர் மாதிரி எழுதிக்கிட்டே வராங்க. எழுதிட்டு வந்து தான் புத்தகமாக்குறாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இதழ் அப்படின்னா கொஞ்சம் மட்டமானது, புத்தகங்கள் தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது. காரணம் என்னென்னா இதழ்களில் வந்து உங்களுக்கு ஏராளமான செய்திகள் இருக்குது. இதழ்களில் எழுதிக்கிட்டே வரவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை புத்தகமாக ஆக்குறாங்க. அதனால் வந்து இதழ்களில் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கருத்துகள் இருக்குது. அந்த இதழ்கள் இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் வந்து எழுதவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த எழுதுறதுனால தான் புத்தகமாக வெளிவருது. நம்ம வந்து ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கு நான் போகும்போது பல புத்தகங்களை வந்து பார்க்கும்போது முல்லைன்னு கண்ணதாசன் நடத்திட்டு இருந்தார். அப்புறம் கண்ணதாசன் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். இந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தரமான நல்ல ஒரு கட்டுரைகள் இருக்குது. புலமைன்னு என்னுடைய ஆசிரியர் பொற்கோ நடத்திட்டு இருந்தார் ஒரு இதழ். அந்த இதழில் வந்த கட்டுரைகள் வந்து மிக நல்ல ஒரு கட்டுரைகள். அதெல்லாம் சேர்த்தா பல புத்தகங்களாக வெளிவந்துச்சு. அந்த மாதிரி இதழ்களும் புத்தகங்களும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்குது. தரமான இதழ்கள் நாட்டுக்கு வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் தொடர்பாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 5-6 இதழ்களுக்கு மேலே வந்துருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுமறைன்னு ஒரு இது வந்துச்சு, குறளியம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்துச்சு, வள்ளுவர் வழி அப்படின்னு வந்துச்சு, வள்ளுவம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வெளியிட்டு இருந்தார். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இதழ்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. திருக்குறள் தொடர்பான செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்னொன்று பார்த்திங்கன்னா சிறப்பதிகாரம்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வரத்துக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் பதிப்பு ஊவேசா அவர்கள் பதிப்பிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஊவேசா வந்து சிறப்பதிகாரத்தில் பதிப்பிக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 காதைகளுக்கும் மிகத்தரமான முறையில் நல்ல ஒரு பெரிய அளவுக்கு உரையாக பெரிய புத்தகமாக வந்துருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த புத்தகத்துக்கு என்ன அதுக்கான கருத்துரை,
அந்த தெளிவுரை இதுதான் கேட்குறாங்க. அதனால தான் நானே 2 திருக்குறளுக்கு ஒரு வரியில் உரை எழுதினேன். காரணம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விருத்தி உரை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு எழுதுவாங்க. இதுக்கு இது இந்த சொல் வந்து இன்னொரு இதில் வந்திருக்கு, அதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் வந்து யாருமே எழுதுறதே கிடையாது. அப்படி எழுதுனாலும் யாரும் படிக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் சுருக்கமாக எழுதுகிறாங்க. ராமலிங்க வள்ளலார் பார்த்திங்கன்னா 6 திருமுறைகள் வந்து எழுதினார். 6 திருமுறையை தொகுத்து 1939 வெளியிட்டாங்க. பெரிய புத்தகம் 6 திருமுறைகளையும் சேர்த்து வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் சின்ன சின்னதாக வள்ளலாருடைய பொன்மொழிகள், வள்ளலாருடைய திருமுறைகளில் முக்கியமான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன புத்தகமாக வெளியிடுறாங்க. அந்த சின்ன சின்ன புத்தகங்களையே வந்து பெரும்பாலும் வந்து படிக்கிறது ரொம்ப குறைச்சலாக்கு. இப்போ படிக்கிற பழக்கம் இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் படிக்கிற பழக்கமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதே சமயத்தில் புத்தகங்கள் வந்து வெளியிடுறது ரொம்ப கடினப்பட்டு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அதனால் மக்களும் வந்து கடினப்பட்டு படித்தாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் புத்தகம் தயார் பண்ணுறது ரொம்ப எளிமையாகிடுச்சு. எளிமையாக தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த வாங்குறவங்களும் அப்படியே ஒரு மேம்போக்காக படிச்சுட்டு அப்படியே அதை பற்றி பேசிட்டு போயிடுறாங்க. ஒரு பத்திரிகைகளை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு பெரிய அளவுக்கு விளக்கம் இருக்குது. ஒன்றுமே இல்லை. 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கி காமராஜர் இறந்து போகிறார். காமராஜர் இறந்து போகும்போது நான் 8வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த காலகட்டத்தில் 2 மணிக்கு காமராஜர் இறந்து போகிறாருன்னா 8 மணிக்கு வந்து தினமணியில் வந்து சிறப்பாக ஒரு இதழ் வந்து ஒன்று வெளியிடுறாங்க தினமணியில், இந்த காமராஜர் மரணம்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம்தான். அந்த 2 பக்கம் முழுக்கவே காமராஜரை பற்றி செய்திகள். அந்த செய்திகளை முழுக்க உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வெளியிட்டோம்னாலே சின்ன புத்தகம் மாதிரி ஆக்கிடலாம். அந்த அளவுக்கு காமராஜரை பற்றி செய்திகள் இருந்துச்சு. 2ஆம் பக்கம் முழுக்கவே காமராஜரை பற்றி அப்படியே இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா அப்படியே படங்கள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய இறந்து போன நிகழ்வுகள் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையும் இருக்குது. வரதராசனார் வந்து 1974 இறந்து போனார், அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கி. அந்த இது இதழ் என்கிட்ட இருக்குது. அதே போல் 1968 எம்ஜிஆரை சுட்டுட்டப்போ வெளிவந்த முரசொலி பத்திரிக்கை என்கிட்ட இருக்குது. அப்போ வந்து அதே போல் வந்து அவர் குண்டடிப்பட்டு அப்புறமா வந்து அவர் வழக்கு நடக்குது. அந்த கோர்ட்டில் வந்து என்னென்னலாம் சாட்சி சொன்னார் அப்படிங்கிறது தொடர்பாலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு செய்தி வந்துருந்துச்சு. அவர் வந்து என்ன சொன்னார், என்ன பதில் பேசினாங்க, எம்ஆர் ராதா என்ன சொன்னார்ன்றது அப்படி 4 பக்கம் முரசொலியில் வெளியிட்டாங்க. அது வந்து என்கிட்ட இருக்குது. அதில் வந்து எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எந்த வருஷம் பிறந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து 1912 பிறந்தேன் என்று நினைக்கிறேன்றார். ஆனால் அவர் வந்து 1917 பிறந்ததாக தான். இப்போ அடுத்த வருஷம்தான் அவருக்கு 100ஆண்டு விழா வரப்போகுது. அடுத்த ஜனவரி 17 தான். ஆனால் வந்து எனக்கு வந்து இதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாருடைய பிறந்த நாளையுமே நான் தொகுத்து வச்சுருக்கேன். இப்போ எம்ஜிஆர்னு எடுத்துக்கிட்டால் 1917 ஜனவரி 17 அவருடைய இதுபடி. ஆனால் அவர் வந்து 1907 பிறந்தார், 1912 பிறந்தார் என்றெல்லாம் ஒரு சில செய்திகள் உண்டு. ஆனால் இதுபடி சர்டிஃபிகேட் படி 1917 ஜனவரி 17ஆம் தேதி பிறந்தார். பாக்யராஜ் வந்து ஜனவரி 7ஆம் தேதி அன்றைக்கி பிறந்தார். இந்த மாதிரி வந்து இந்த அரசியல் தலைவர்கள் இல்லாத அப்துல் கலாம் எடுத்துட்டு அக்டோபர் 15ஆம் தேதி பிறந்தார். இந்த மாதிரி வந்து காமராஜர் வந்து இப்போ ஜூலை 15, அப்புறம் பெரியார் வந்து செப்டம்பர் 15, செப்டம்பர் 17, அறிஞர் அண்ணா வந்து செப்டம்பர் 15. இந்த மாதிரி வந்து எல்லாருடைய பிறந்த நாளையுமே நான் வந்து 365 நாளைக்கு தொகுக்கணும்னு நினச்சிங்கிறேன். ஆனால் 365 நாளைக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு சில நாட்களில் வந்து ஒரு சிலருடைய பிறந்தநாள் 2 பேர் பிறந்தது அந்த மாதிரி வந்துடுது. 365 நாளைக்கும் நான் தொகுத்துருக்கிறேன். ஆனால் வந்து தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள், தமிழ் இலக்கிய அறிஞர்கள் இவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது 365 தேதிக்கு வரல. நான் வந்து விரைவில் இன்னும் ஒரு 6 மாதத்தில் தொகுத்துருவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஓரளவுக்கு அதெல்லாம் தொகுத்து நம்ம வச்சுக்கிறது நல்லது. அன்னன்னைக்கு நம்ம நினைவு கூறணும். இப்போ இந்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டால் செப்டம்பர் 5ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியும் ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினம் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள். அப்புறம் வந்து செப்டம்பர் 11 எடுத்துக்கிட்டால் பாரதியாருடைய நினைவு நாள். செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள். செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாருடைய பிறந்தநாள். அப்புறம் இப்படி வந்து
செப்டம்பர் மாதத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதே போல் உங்களுக்கு எடுத்துக்கிட்டாலும் அக்டோபர் 1 சிவாஜி கணேசனோட பிறந்தநாள், அக்டோபர் 2 வந்து மகாத்மா காந்தியோட பிறந்தநாள் வருது. அப்புறம் வந்து அக்டோபர் 5 போது வள்ளலாருடைய பிறந்தநாள் வரும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அக்டோபர்லேயே பார்க்கும்போது அக்டோபர் 15 போது அப்துல் கலாமோட பிறந்தநாள் வரும். அப்புறம் வந்து அக்டோபர் 32 வந்து இந்திரா காந்தியோட நினைவு நாள் வரும். இந்த மாதிரி அப்படியே பார்த்தா அப்புறம் உங்களுக்கு நவம்பர் 14 வந்து நேருவோட பிறந்தநாள், நவம்பர் 19 வந்து இந்திரா காந்தியோட பிறந்தநாள். இப்படி வந்துகிட்டே இருக்கலாம். டிசம்பர் மாதத்துலேயே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிறந்தநாள் பூரா தொகுத்து வச்சுருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா கையெழுத்துகள் எம்ஜிஆருடைய கையெழுத்து, நான் நேரடி கையெழுத்தே நான் என்கிட்ட இருக்குது எம்ஜிஆர்கிட்ட. அது இல்லாமல் நான் இப்போ வள்ளலாருடைய கையெழுத்திட்ட நம்ம நேரடியாக கையெழுத்து வாங்க முடியாது. ஆனால் வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்க வள்ளலார்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்ட இது பிரதி என்கிட்ட இருக்குது. அதை நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கையெழுத்து ஒரு சில புத்தகங்களை நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில பேருடைய கையெழுத்துக்களை நான் க்காகவே நான் வாங்குவேன். அந்த மாதிரி பார்க்கும்போது காப்பாத்துறையாருடைய கையெழுத்து, அவர் கையெழுத்து எங்கே கையெழுத்து போடுறதுனால அவர் ஒரு தடவை கையெழுத்து போட்டிருக்கார், அயல்மொழி ஆதிக்கம் ஒழிக, தமிழ் மொழி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்கார். அந்த கையெழுத்துக்காகவே நான் ஏற்கனவே அந்த புத்தகம் இருந்தால் கூட அவருடைய கையெழுத்துக்காகவே நான் வாங்கினேன். அதே போலயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில புத்தகம் என்கிட்ட இருக்கும், 2வது புத்தகமாக வாங்குவேன். காரணம் அதில் திருவிக்கா கையெழுத்து போட்டு யாருக்காவது கொடுத்துருப்பார். அதை அதோட அருமை தெரியாமல் யாரோ இடைக்கு போட்டிருப்பாங்க. நான் திருவிக்காவோட கையெழுத்து அதில் இருக்குதுன்றதுக்காக அதை வாங்குவேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருவிக்காவோட கையெழுத்து, மறைமலை அடிகளாருடைய கையெழுத்து உட்பட எல்லா தலைவர்களுடைய கையெழுத்துகளையும் நான் சேகரித்து வச்சுருக்கேன். அதே போல் எல்லாருடைய பிறந்த நாளையும் தொகுத்து வச்சுருக்கேன். இப்போ மறைந்து போனவர்களுக்கு மறைந்த நாளையும் நான் தொகுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம தொகுத்து வைக்கிறதுனால என்ன பலனுன்னா, நம்ம நமக்கு முன்னாடி இருந்தவங்கள நம்ம நினைச்சு பார்த்தா தான் நம்மளால் வருங்காலத்தில் உயர முடியும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த வகையில் நான் பார்க்கும்போது மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பல தலைவர்கள் நமக்காக பாடுபட்டதை நீங்கள் நினச்சி பார்க்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் உயர முடியும் அப்படிங்கிற கருத்தை நான் வலியுறுத்துவேன். இதழியல் ஆய்வாளரா, இதழ்கள் சேகரிப்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க, அதை எப்படி செய்ய ஆரம்பிச்சிங்க, இன்னைக்கு வரைக்கும் அதை எந்த அளவுக்கு தொகுத்து வச்சுருக்கீங்க, இதோட சேகரிப்பின் போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவங்கள் இருந்தது, இது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, திருக்குறளுக்கு ஒரு வரியில் உரை எழுதின அனுபவம், இன்றைக்கும் மாணவர்களுக்கு திருக்குறள் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற விதம்னு பல அனுபவங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கங்க. நன்றி. செய்தித்தாள்களில் நாம் படிக்க மறந்த பல புதிய கட்டுரைகள், கைபேசியில் நாம் பார்க்க மறந்த பல குறுந்தகவல்கள், இணையதளங்களில் நாம் பார்த்திராத பல அரிய குறிப்புகளை அழகு தமிழில் நமக்கு வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சீக்கிய குருக்களில் ஹர்கோபிந்த் சிங்கினுடைய காலம் குறிப்பிடத்தக்க ஒன்று என்று கூற வேண்டும். அவர்தான் அவர்களினுடைய 6வது குருவாக பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பில் இருந்த காலம் முழுவதும் பல்வேறு விதமான விந்தையான பல நிகழ்வுகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. முதல் அடிப்படையிலேயே அவர் 1606வது ஆண்டு 6வது குருவாக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற போது அவருக்கு வயது வெறும் 11 என்பதே ஒரு செய்தி. 11 வயதில் குருவாக ஆனவர்கள் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஹர்கோபிந்த் சிங்கினுடைய தந்தை அர்ஜுன் சிங் அன்றைக்கு இருந்த மன்னன் ஜஹாங்கீரால் கொல்லப்பட்டு விட்ட காரணத்தால் அந்த சின்ன வயதிலேயே அவர் அந்த பொறுப்புக்கு வந்தார். அப்படி ஹர்கோபிந்த் சிங் பொறுப்புக்கு வந்தபோது அவர் 2 விதமான எதிர்ப்புகளை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஒன்று இஸ்லாமிய மன்னர்களினுடைய எதிர்ப்பு, இன்னொன்று இந்து மத சனாதனிகளினுடைய வெறுப்பு என்கிற 2ஐயும் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. அப்போது முகலாய பேரரசின் மன்னனாக இருந்தவர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கும் அர்ஜுன் சிங்குக்கும் இருந்த அதே பகை மேலும் தொடரக்கூடும் என்றுதான் பலரும் எண்ணினார்கள். அதனை எதிர்பார்த்துத்தான் ஹர்கோபிந்த் சிங் 11 வயதில் அப்படி குருவாக பொறுப்பேற்கிற போதே ஒரு ஆயுதம் தரித்தவராக இருந்தார்.
உடைகளிலேயே ஆயுதம் தரித்த ஒரு குருவாக அவர் இருந்தபோது அதுவே ஒரு பெரிய கலவரத்துக்கு வழிவகுத்து விடுமோ என்றும் பலர் அஞ்சினார்கள். ஜஹாங்கீர் அரண்மனையிலே இருந்த சாந்து என்கிற ஒருவர் திரும்ப திரும்ப ஹர்கோபிந்த் சிங்குக்கு எதிரான கருத்துக்களை மன்னரிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதே நேரத்தில் இவரை சுற்றி முதலில் 50 பேர், பிறகு 500 பேர் என்று இளைஞர்கள் ஆயுதங்களோடு அவருக்கு சுற்றி பாதுகாவலர்களாக நின்றார்கள். 1612 ஜஹாங்கீர் நேரடியாகவே ஹர்கோபிந்த் சிங்குக்கு அரண்மனைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அன்றைக்கு இளைஞர்கள் புடைசூட ஹர்கோபிந்த் சிங் அங்கே போனார். ஏறத்தாழ அதுதான் அவருடைய கடைசி நாளாக இருக்கக்கூடும் என்று பலரும் கருதினார்கள். ஆனாலும் கூட மிக இளைய வயதில், ஒரு 17 வயதில் ஜஹாங்கீர் மன்னரோடு பேசி தங்கள் பக்கத்தில் எந்தவிதமான பகையும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி, எங்கள் மதம் எங்கள் உரிமை என்பதை நிலைநாட்டி அவரிடத்திலே இருந்தவர் திரும்பி வந்தார். அதற்கு பிறகு என்னாயிற்றென்றால் அவர்களுக்கு இடையிலே இருந்த பகை நட்பாக மாறிற்று. ஜஹாங்கீர் ஹர்கோபிந்த் சிங்கினுடைய அந்த சின்ன வயதிலேயே அவருக்கு இருந்த அறிவை, ஆற்றலை மதித்தார். அவரோடு நட்பு கொண்டார். வயது கடந்து, மதம் கடந்து 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். இது ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய செய்தி. அது மட்டுமல்லாமல் யார் ஒருவர் ஹர்கோபிந்த் சிங்குக்கு எதிராக பல்வேறு விதமான பொய்யுரைகளை கூறினாரோ அந்த சாந்த் என்கிறவரையே இவர் தண்டித்து மன்னர் வெளியிலேயும் அனுப்பிவிட்டார். ஜஹாங்கீருக்கும் ஹர்கோபிந்த் சிங்குக்கும் இடையில் மிக நெருக்கமான நட்பு வளரத் தொடங்கிற்று. ஆனாலும் 1627 ஜஹாங்கீர் மரணமடைந்ததற்கு பிறகு அந்த நிலை முற்றிலுமாக மாறிப்போய்விட்டது. அவருடைய மகன் ஷாஜஹான் பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் மன்னன் ஷாஜஹான் தன் தந்தையைப் போல ஹர்கோபிந்த் சிங்கை புரிந்து கொள்ளவில்லை. 2 பேருக்கும் இடையிலே ஒரு பகை எழுந்தது. 28 மறுபடியும் 1734 ஒரு பெரும் போரே நடைபெற்றது என்று சொல்ல வேண்டும். வெறும் கலவரம் இல்லை. எனவே 1606 பொறுப்பு ஏற்ற ஹர்கோபிந்த் சிங் ஏறத்தாழ ஒரு 28 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய படை பலத்தையே உருவாக்கியிருந்தார். அப்படி அந்த முகலாய பேரரசுக்கும் இந்த ஹர்கோபிந்த் சிங் படையினருக்கும் இடையிலே நடைபெற்ற மோதலில் வரலாறு எதிர்பார்க்காத வகையில் ஹர்கோபிந்த் சிங் வெற்றி பெற்றார் என்பது குறிக்கத்தக்க செய்தி. ஆனாலும் அந்த பகை ஓயவில்லை. இதற்கு இடையில் இந்து சனாதனிகளில், இந்து மத பற்றுடையவர்களாக இருந்தவர்களில் தலைவனாக இருந்த கெரார் என்கிறவர் ஹர்கோபிந்த் சிங் ஒரு கூட்டத்திலே பேசி கொண்டிருந்த போது பக்கத்திலே இருந்த கிராமத்துக்கு போய் இந்த ஹர்கோபிந்த் சிங் இந்து மதத்தை பற்றி, வேதங்களை பற்றி, சாஸ்திரங்களை பற்றி எல்லாம் மிக தவறாக பேசுகிறார் என்று தவறாக எடுத்துரைத்தார். ஹர்கோபிந்த் சிங் சில விமர்சனங்களை முன்வைத்தார் என்பது உண்மைதான். அவர் இந்து மதம் என்கிற ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீதல்ல, அந்த மதத்திலே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பற்றி அவர் பேசினார். சமத்துவம்தான் மனித வாழ்வினுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று எடுத்து சொன்னார். ஆனால் அதனையெல்லாம் அப்படியே மாற்றி நம் இந்து மதத்தை, நம்முடைய வேதங்களை இவர் மிக குறைத்தும் இழிவாகவும் பேசுகிறார் என்று சொன்னதற்கு பிறகு அங்கே இருந்த இந்துக்கள் மத்தியிலே ஹர்கோபிந்த் சிங் மீது ஒரு கடுமையான பகை ஏற்பட்டது. எனவே அந்த மோதலும் நேர்ந்தது. எப்படி இஸ்லாமிய மன்னராக இருந்த ஷாஜஹானோடு ஹர்கோபிந்த் சிங் மோத வேண்டியிருந்ததோ, அதற்கு பிறகு இந்த கெரான் என்கிறவனுடைய தலைமையில் ஒரு இந்துக்களினுடைய தீவிரவாத அணி எழ அவர்களுக்கும் இவர்களுக்குமான ஒரு மோதல், சீக்கிய இஸ்லாம் மோதலும் சீக்கிய இந்துக்கள் மோதலும் அந்த 17ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே நடைபெற்றன. 1644 வரையில் ஹர்கோபிந்த் சிங் உயிரோடு இருந்தார். ஏறத்தாழ அந்த கடைசி 10 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை போர்க்களத்திலே தான் கழிந்தது என்று சொல்ல வேண்டும். அது ஒரு மத கலவரமாக இருந்த நேரமாக மாறி போயிற்று. அதற்கு பிறகு காலங்கள் மாறி பிறகு அவுரங்கசீப் ஆட்சியிலே வந்தபோது அவுரங்கசீப் இஸ்லாமியர்களினுடைய அரசராக இருந்தார் என்று சொல்லுவது வரலாற்றில் உண்மையான செய்தி இல்லை. ஆனால் அவுரங்கசீப் சில இடங்களில் கடுமையாக இருக்க நேர்ந்ததற்கு கூட அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நிகழ்ந்த, ஷாஜஹான் காலத்திலே நிகழ்ந்த இந்த மத கலவரங்கள் ஒரு அடிப்படையானவை என்கிற செய்தி இன்னமும் அழுத்தமாக சொல்லப்படவில்லை. அப்படி ஒரு மத போராட்டங்களை ஹர்கோபிந்த் சிங் எதிர்கொண்டு
தன்னுடைய சீக்கிய மதத்தை நிறுவியவராக அவர் இருந்தார். எனவே சீக்கிய மத குருக்களில் குறிக்கத்தகுந்தவராக ஹர்கோவிந்த் சிங்கை நாம் சொல்லலாம். அவருடைய அந்த சின்ன வயதிலேயே அவருக்கு வந்து சேர்ந்த திறன், அவர் காட்டிய அந்த நெறிமுறைகள், அவர் வைத்திருந்த கட்டுப்பாடு, இவையெல்லாம் தான் சீக்கிய மதத்தை காப்பாற்றி அடுத்த குருவிடத்திலே கொண்டு போய் விடுகிற வரையில் அவருடைய உழைப்பு அதற்கு உறுதுணையாக அமைந்திருந்தது. மனிதனாகிய ஒவ்வொருவரும் அடிப்படை சட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியம். எனவே இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் அறிந்திராத அடிப்படை சட்டங்களை பார்க்கலாம். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது மன முறிவு அல்லது விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி. நார்மலாகவே நம்மெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது என்ன நினச்சோன்னா, நீண்ட காலம் நம்ம வாழணும், கணவனும் மனைவியாக வாழணும். ஏன்னா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடு, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து கழிந்ததும் முடிந்ததும் இந்நாடு. அப்போது இந்த மாதிரியான நாட்டில் என்னுடைய தாய் தகப்பன் போல அல்லது என்னுடைய மூதாதையர்கள் போல நீண்ட காலம் வாழணும். அக்னியில் ஓதும்போதோ அல்லது பெரியவர்கள் சொல்லுகிற பொழுதோ நீங்காது இருங்கள், நீண்ட காலம் 2 பேரும் இணைந்து வாழுங்கள் என்று தான் வாழ்த்துறாங்க. அப்போது இந்த திருமண பந்தம் நிற்கணும் என்கிற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு பெண்ணும், ஏன் ஒவ்வொரு ஆணும் கூட திருமண பந்தத்தில் இறங்குறாங்க. ஆனால் திருமணம் செய்த பிறகுதான் ஏதாவது ஒரு வகையில் பொருந்தாததாக சில நேரங்களில் சில பேருக்கு மாறிவிடுகிறது. இப்போ என்னென்ன விதமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல ஒரு திருமணம் நடந்த பிறகு கொஞ்ச நாள்லையே அந்த கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லலாம். அல்லது அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம். அப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற பொழுது அப்போ பெண்ணுக்கு எந்த உரிமையே இல்லையுமா? ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கொஞ்ச நாள் இருக்காங்க, அப்புறம் வேண்டான்னு தள்ளி வச்சுருவாங்களா அப்படின்னு நிறைய பெண்கள் கேள்விகளை எழுப்புவோம். அப்போ அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ஹிந்து திருமண சட்டத்திலேயே கூட என் கிறிஸ்துவ திருமண சட்டத்திலையும் எல்லா சட்டங்களிலுமே சேர்ந்து வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போது ஹிந்து திருமண சட்டமாக இருக்கும் பட்சத்தில் 9வது பிரிவில் காரணம் இல்லாமல் என்னுடைய கணவர் என்னை விலக்கி வைத்து விட்டார் அல்லது என்னுடைய மனைவி என்னை விலக்கி வைத்து விட்டார், ஆனால் எனக்கு தாம்பத்திய உறவு கொண்டு அவரோடு குடும்ப உறவாக வாழ வேண்டும் அப்படின்னும் போது உத்தரவு கொடுங்க அப்படின்னு நம்ம மனு செய்யலாம். அதற்கான வாய்ப்பு என்பது நிறைய இருக்கிறது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் தாண்டி அப்படி சேர்ந்து வாழவே முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தினம் அடிக்கிறாரு, உடம்பால் காயப்படுத்துகிறாரு, மனசால் காயப்படுத்துகிறாரு, வார்த்தைகளால் காயப்படுத்துகிறாரு, அல்லது உணர்வு ரீதியாக என்னை காயப்படுத்துகிறாரு. இப்படியெல்லாம் பண்ணுற ஒரு மனுஷனோட வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எந்த பெண்ணுமே முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ்கிறாங்க. வாழ்கிற அத்தனை தம்பதிகளும், நம்முடைய அப்பா அம்மாவாகட்டும், நம்முடைய பாட்டி தாத்தாவாகட்டும் 100% ஒரு சிறந்த தம்பதிகளாக இருந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட முடியாது. அவர்களுக்கு இடையிலே கூட சில விருப்பு வெறுப்புகள், நிறை குறைகள் இவையெல்லாம் இருக்கக்கூடும். அதை தாண்டி நிறைய மட்டுமே பார்த்து குறைய தடுத்து நின்று நிற்பாங்க. ஆனால் இன்றைய சமூக சூழலில் அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை. ஒரு அவசர கதியிலான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது இந்த மாதிரி அடித்து ஒதுக்கிற ஒரு காயப்படுத்துகிற ஒரு கணவனிடமிருந்து விடுதலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண் விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்யலாம். என்னென்ன காரணங்களுக்காக தாக்கல் செய்யலாம்? இப்போ நான் சொன்னது மாதிரி கொடுமைகளை செய்கிற, ஒரு குரூரமாக நடந்து கொள்கிற ஒரு கணவனிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு. தினம் குடிச்சிட்டு அடிக்கிறாருமா அல்லது தினம் இம்சை பண்ணுறாரு அப்படின்னு என்ன காரணமாக கூட இருக்கலாம். அப்போ கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு அடிப்படையான காரணமாக விவாகரத்துக்கு இருக்கிறது. சரி, 2 வருஷம் ஆளே காணாமல் போயிடுறார், அம்மா வீட்டில் விட்டுட்டு திரும்ப அந்த பெண்ணை கூட்டிகிட்டு கூட போக மாட்டேங்கிறார். இந்த மாதிரியான சொல்ல அந்த பொண்ணு எவ்வளவோ முயற்சி பண்ணுது, நான் போய் சேர்ந்து வாழணும்னு. ஆனால் அவர் மாட்டேன்னு சொல்லி விலக்குகிற பொழுது, இவ்வளவு நாள் காத்திருந்தும் வராத இவரோடு வாழ்வதை காட்டிலும் பேசாமல் விலகிடலாம் அப்படின்னு ஒரு பெண்ணு முடிவெடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 2 வருடம் தொடர்பற்று இருந்து எந்த உறவுமற்று இருந்து பிரிந்து வாழ்த்திருந்தால் அவர்கள் அதன் அடிப்படையிலேயே விவாகரத்து கேட்கலாம்.
அப்படின்னு ஒன்று சொன்னது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தவறான உறவு கொண்டு வாழ்வது. திருமண பந்தம்ங்கிறது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். பரஸ்பரம் புரிதலோட நம்பிக்கையோட வாழணும். இவர் அவருக்கும் அவர் இவருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும். அதை தாண்டி பிறன்மனை நோக்குகிற ஆண்களும் உண்டு, பிறல் மனை நோக்குகிற பெண்களும் உண்டு. அப்படி நடக்கிற பொழுது என்ன ஆயிடுன்னா, வேறொரு பெண்ணோடு உறவு கொண்டிருக்கிறார், இல்லை தப்பான ஒரு சூழ்நிலையில் அவங்கள பார்க்க நேரிடுகிறது. அப்போது அடல்ட்ரி, தவறான உறவுகளோட கள்ள தொடர்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த வார்த்தையில் இருந்தாலும் திருமணம் உறவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவிலே இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ விவாகரத்து செய்வதற்கு மற்றொரு நபருக்கு கட்டாயமாக உரிமை இருக்கிறது. இதுதான் அடிப்படையில் இந்த 3 விஷயங்களுக்காகத்தான் நம்ம விவாகரத்துன்னு செய்ய முடியும். அப்போது விவாகரத்து செய்வதற்கான சரி, இப்போ நம்ம போய் மனு கொடுக்குறோம், நீதிமன்றத்தில் போய் மனு கொடுக்கணும். எங்கே நீதிமன்றத்தில் எங்கெல்லாம் குடும்ப நீதிமன்றங்கள் இருக்கிறதோ அங்கே போய் அது ஸ்பெஷலாக குடும்பங்களை பாதுகாப்பதற்கு, அதே சமயம் குடும்ப உறவுகளிலே பிரச்சனை எழுகிற பொழுது அதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு, அல்லது சரி பண்ண முடியவில்லை என்றால் அந்த வன்முறையிலிருந்து அல்லது கொடுமையிலிருந்து விடுதலை வாங்கி தருவதற்கு என்கிற வகையிலே இந்த நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. அப்போது அந்த நீதிமன்றங்களுக்கு நம்ம போய் ஃபைல் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை மேடம், என் வீட்டுக்காரர் போயிட்டாரு, போய் என்ன பண்ணார், என் மேலே டைவர்ஸ் கேஸ் போட்டார், நான் கொடுமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு, அவங்க அப்பா அம்மாவை மதிக்கலேன்னு சொல்கிறாரு, வீட்டு வேலை செய்யலை சமைக்கலேன்னு சொல்கிறாருங்க மேடம் அப்படின்னு சொன்னால், இவங்க போட்ட உடனே குடும்ப நீதிமன்றம் விவாகரத்து கொடுப்பது கிடையாது. ஏன்னா குடும்ப நீதிமன்ற சட்டங்களே என்ன சொல்லுதுன்னா, ஒரு நீதிமன்றம் அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி லாலேயே, அந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னு, முடிந்தவரை திருமண உறவை காப்பாற்றுவதற்காக, தம்பதியரை சேர்த்து வைப்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் கொடுத்த உடனே நாளைக்கே டைவர்ஸ் பண்ணிட போகிறதில்ல. அப்படி ஒரு காரியம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த திருமண பந்தத்தை தொடரணும்னு நினச்சா நம்ம திரும்ப ஃபைட் பண்ண முடியும். அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னையே அங்கே குடும்ப நல நீதிமன்றங்களில் ஆலோசனை மையங்கள் இருக்கின்றன. அப்போ ஆலோசனை மையத்தில் 2 பேர்கிட்டையும் என்ன பிரச்சனை, என்ன குறைகள், இதை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே, இதை நீங்கள் செய்யலாமே, ஏம்மா இப்படி நடக்கிறீங்க, ஏன் சார் இப்படி நடக்கிறீங்க, பொம்பளையை அடிக்கலாமா சார், இந்த மாதிரி அந்த ஆலோசகர்கள் அறிவுரை கூறி 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சிப்பாங்க. சில வேளைகள் என்னென்னா மன ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும், எங்கேயோ ஒரு தடை இருக்கும், அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழலில் அவர்களை ஸ்பெஷல் கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய அங்கே சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இவங்களை அனுப்பி வைப்பாங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டி இதற்கு பிறகும் தம்பதியர் சேரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ தான் அடுத்தாப்பில் நீங்கள் எதிர்வாதமே தாக்கல் செய்ய முடியும். அதுக்கப்புறமும் கூட உடனே டைவர்ஸ் கொடுத்துருவாங்களா? அப்பவும் கிடையாது. நீங்கள் கொடுமைப்படுத்துவதற்காக, அதாவது எதிர்த்தரப்பினர் கொடுமைப்படுத்தினார் என்று சொல்லிய கணவன் ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். இவன் இந்த பொண்ணு என்னை இப்படி துன்புறுத்தினா, இது மாதிரிலாம் பண்ணினான்னு சொல்லணும். அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் ஆண் இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னு சொல்லி நிரூபிக்கிற பட்சத்தில் மட்டும்தான் விவாகரத்து கிடைப்பதற்கு வழி இருக்கிறது. சில நேரங்களில் இன்றைக்கு நீதிமன்றங்களில் ஒரு வாய்தாக்கும் இன்னொரு வாய்தாக்கும் பார்த்திங்கன்னா 40 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் ஆயிடுது. குடும்ப நீதிமன்றங்களில் எக்கச்சக்கமான பேர் இன்றைக்கு குடும்ப நீதிமன்றங்களுக்கு வந்திருக்காங்க. சென்னையில் மட்டும் 4 கோர்ட் இருக்குது, இன்னும் ஒரு 6 கோர்ட்டுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போது மன உறவுகளில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் நிறைய எழுந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பார்க்குறாங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவை போகணும், இது நடந்துக்கிட்டே இருக்கே, 1 வருஷம் ஆகுதே 2 வருஷம் ஆகுதேன்னு சொல்லி கூட சில நேரத்தில் கோர்ட்டில் போய் மல்லு கட்டுறதை விட நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூட சேர்ந்து போகிற தம்பதிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக விவாகரத்திற்கு அடிப்படையான விஷயம் என்பதே இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான். இப்போ 2 பேரும் மனமொத்து போகலை, எனக்கு இவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல, 2 பேராலையும் இணைந்து வாழ முடியலை. அப்போ என்ன பண்ணலாம்? இருவருமாக சேர்ந்து மனம் இசைந்த, மனம் ஒத்த அந்த மாதிரியான விவாகரத்தை செய்யலாம். 2 பேருமா சேர்ந்து எங்கள் மனசு ஒத்து வரல, எத்தனையோ முயற்சி பண்ணினோம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு முடியலை, நாங்கள் ஏறத்தாழ ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறோம், 1 வருஷத்துக்கு மேலே பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மியூச்சுவல் கன்சர்ன் டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிக்கபிளான ஒரு டைவர்ஸை நீங்கள் செய்ய முடியும். இதில் என்ன விஷயம்னா, எந்த விவாகரத்து வழக்கையுமே திருமணமாகி 1 ஆண்டு நிறைவு பெற்றதற்கு பிறகு தான் நீங்கள் விவாகரத்து வழக்கு போட முடியும். அப்போது அந்த அடிப்படையும் வச்சுக்கணும். அதே சமயத்தில் பிரிந்திருக்கிற தம்பதிகள் 1 வருடம் பிரிந்திருந்தால் மட்டும்தான் மியூச்சுவல் கன்சென்ட்டில் நீங்கள் டைவர்ஸ் போட முடியும். இது ஒரு வகையான டைவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விவாகரத்து. சரி, ஆனால் பொதுப்படையாக
ஹிந்துக்களுக்காகட்டும் கிறிஸ்துவர்களுக்காகட்டும் இது இருந்தாலும் இந்த மியூச்சுவல் கன்சர்ன் டைவர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ திருமண சட்டத்தின் அடிப்படையில் 2 வருஷம் தம்பதியர் பிரிஞ்சு இருந்தால் மட்டும்தான் மியூச்சுவல் கன்சர்ன் டைவர்ஸே போட முடியும். இவ்வளவு நாள் அந்த சட்டமே இல்லை. இப்போ சமீப காலத்தில் தான் 10A ஒரு புது பிரிவு கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவர்களுக்கு 2 வருடம். சரி, அப்போ இஸ்லாமிய பெண்களுக்கு எப்படி விவாகரத்து? இப்போது திருமணம் செய்கின்ற பொழுது 2 பேரும் திருமணம் செஞ்சுட்டாங்க. இந்த ஆணுக்கு அந்த பெண்ணை பிரிக்கல. நான் நிறைய வழக்குகளில் பார்த்துருக்கிறேன். அவர் துபாயில் இருப்பார், ஏதோ ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருப்பார். அவருக்கு இந்த பெண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவார், ஒரு லெட்டர் அனுப்புவார், ஜஸ்ட் எ கம்யூனிகேஷன், அதை மட்டும் அனுப்புவாங்க. அது இந்த பொண்ணை ரிசீவ் பண்ணிச்சுன்னா அதோட அந்த திருமண பந்தம் நிறைவுக்கு வருகிறது. அந்த நோட்டீஸில் தலாக்குன்னு சொல்லி 3 முத்தலாக் முறை இன்றைக்கு வந்து ஏறத்தாழ 50,000 இந்திய பெண்கள் முத்தலாக்கை எதிர்த்து இன்றைக்கி கையெழுத்து போட்டு விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ அந்த பெண்ணை வந்து நிராகரிச்சுட்டு அடுத்தாப்பில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அது அந்த பெண்ணை பிடிக்கலன்னா அந்த பெண்ணை நிராகரிச்சுட்டு. அதனால் இஸ்லாமிய சட்டத்தில் பார்க்க போனால் இஸ்லாமிய சட்டம் அடிப்படையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும், ஆலோசனை மையத்துக்கு போகணும், 2 பேருக்கும் மீடியேட் பண்ணணும், கவுன்சிலிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சொன்னாலும் இன்றைய சூழ்நிலையில் தற்காலத்தில் அப்படிப்பட்ட நடைமுறை என்பது கிடையாது. அதாவது நிறைய இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு குடும்ப நீதிமன்றங்களிலே வந்து என்னுடைய கணவர் இப்படி ஒன்றுமே இல்லாமல் என்னை விவாகரத்து பண்ணிட்டாரு, இப்போ தான் கல்யாணம் பண்ணி 6 மாதம் ஆச்சு, என்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு வேறொரு பொண்ணு வந்ததுன்னு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த மாதிரி விவாகரத்துகள் நடப்பதையே கூட பல இடங்களில் நீதிமன்றங்கள் தப்பு, நம்முடைய குரான் சொல்லுகிற பாணியிலே, ஷரியத் சட்டம் சொல்லுகிற பாணியிலே முறையாக நடைபெறவில்லை என்று சொல்லிக்கூட செய்யப்பட்ட தலாக்கை வந்து ரத்து செய்கிற பணியையும் கூட நம்முடைய நீதிமன்றங்கள் செய்து கொண்டு இருக்கின்றன. ஆக விவாகரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளவான ஒரு சிக்கல் இருக்குது. இப்போது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கல்யாணம் ஆன பிறகு பார்த்துருக்கோன்னா அந்த ஆளுக்கு வந்து மனநோய் இருக்கிறது தெரியாமையே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? விவாகரத்து போகலாமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த திருமணமே செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருங்க. ஏன்னா மனநிலை சரியாக இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கான அந்த ஒரு தன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் திருமணம் செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் அப்படி தான். சரி, கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஹிந்துவாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அப்புறம் தன்னுடைய மதத்தை துறந்து வேறொரு மதத்தில் போய் சேர்ந்துக்கிறாரு அப்படின்னாலும் அந்த இடத்துலையும் திருமணம் செல்லாது அப்படின்னு நம்ம கேட்கலாம். பொதுவாகவே நம்ம வந்து விவாகரத்துக்களை பெருக விடுவது என்பது சமூகத்திற்கே மிகப்பெரிய அவமானம்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட கான்செப்டில் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனாலும் கூட எங்கே வன்முறையும் எங்கே துன்புறுத்தலும் எங்கே வந்து குழந்தைகளுக்கான ஒரு சுமூகமான சூழல் இல்லாத நிலையம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் பெண்கள் வந்து ஆண்களை எதிர்த்து விவாகரத்து கேட்பதும் வாழ முடியாத சூழ்நிலை ஆண்கள் கேட்பதும் இயல்பாக இருக்கிறது. அதில் அந்தந்த தனித்தனி வழக்குகளினுடைய காரண காரியங்களை புரிந்து கொண்டு சட்ட ரீதியாக நிரூபணம் செய்தால் விவாகரத்து கிடைப்பதற்கான வழி இருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைய பெண்களுக்கு நான் சொல்லுவது, நம்முடைய மூதாதையர் போல நம்முடைய தாய் தந்தையர் போல திருமண உறவை வெற்றிகரமாக நடத்துகிற முறையில் நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவர்களும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். இன்றைக்கு வளர்ந்து வருகிற சமூக சூழலிலே பெண்கள் வந்து படித்து அறிவு பெற்று சரிநிகர் சமானமாக வேலைக்கு போகிற சூழலில் பெண்கள் வந்து இரட்டை சுமையை தாங்குகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு ஆண்களும் அவர்களோடு ஒத்திசைந்து வாழ்கிற பொழுதுதான் இந்த விவாகரத்துக்களை எல்லாம் நாம் தவிர்க்க முடியும், தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. மனதை தெளிவாக வைத்திருந்தால்தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு மனிதனுக்கு ஏற்படுகிற அடிப்படை உணர்ச்சிகளில் ஒன்றான கோபம் பற்றி பார்க்கலாம். கோபம் என்பதற்கு பல்வேறு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சினம் என்று சொல்லுவார்கள், ஆத்திரம் என்று சொல்லுவார்கள், வெகுளித் என்று சொல்லுவார்கள். ஆக பல்வேறு விதங்களிலே இது அழைக்கப்பட்டாலும் அது மனித மனத்தையும் உடலையும் பாதிக்கிற ஒரு மன உணர்ச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் ஆங்கர் என்று சொல்வார்கள். இது ஒரு நெகட்டிவ் எமோஷன், அதாவது ஒரு எதிர்மறையான மன உணர்ச்சி.
இந்த கோபம் பல நேரங்களிலே எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சில பேருக்கு பெரும்பாலான நேரம் கோபம் வந்து கொண்டே இருக்கும். அது அளவுக்கு அதிகமாகி அது அவர்களையும் அவர்களை சூழ்ந்து இருக்கிறவர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். அந்த கோபத்தை பற்றி தான் மெதுவாக சொல்லுவோம். கோபமே இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. கோபப்பட வேண்டிய நேரத்திலே கொஞ்சம் கோபப்படுவது இயற்கை, அது இயல்பான நிலை. ஆனால் எந்நேரமும் ஒரு கோபக்காரன் என்று பெயர் வாங்குவது அதனால் ஏற்படுகிற விளைவுகள் மிக பல. சில பேர் ரொம்ப ஆத்திரமாக சொல்லிக்கொள்வார்கள், என் பையன் ரொம்ப கோபக்காரன் தெரியுமா, ஜாக்கிரதை அப்படின்னு. அதை பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள். கோபம் என்பது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று சொல்வார்கள். ஆத்திரம் கண்ணை மறைக்கும் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த கோபம் என்பது ஒரு மனிதனின் மனநிலையை தடுமாற வைக்கின்ற ஒரு எதிர்மறை உணர்ச்சி. எது சதி எது தவறு என்று முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையை தள்ளிவிடும். அவனுடைய முடிவெடுக்கிற திறன் குறைந்துவிடும். அதனால் அவனுடைய உடல்நிலை மட்டுமல்ல, மனநிலையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கோபம் என்பதை உச்சமட்டத்திற்கு போகும்பொழுது அதை ஒரு டெம்பரரி இன்சானிட்டி என்று சொல்வார்கள். அதாவது உச்சகட்ட கோபமானது ஒரு மனிதனுடைய தற்காலிகமான ஒரு மனநோய் என்றே சொல்லலாம். அதனால் என்ன ஏற்படுகிறது? கோபத்தினால் ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படும் பொழுது அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய அட்ரினல் என்கிற ஒரு நாளமில்லா சுரப்பியில் அட்ரினலின் என்கிற ஒரு ஹார்மோன் வேகமாக சுரக்கிறது. அதன் காரணமாய் அவனுடைய உடலிலே பல்வேறு மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது. அவனுடைய வேகத்தை அதிகரிக்கிறது, அவனுடைய உடல் சூட்டை அதிகரிக்கிறது, அவன் முகம் சிவந்து காணப்படுகிறான், தசைகள் இறுகுகின்றன, இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. அதுவும் இல்லாமல் அவனுடைய மன பிரச்சனைகளும் மிக அதிகமாக காணப்படுகிறது. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை உடலளவிலே ஏற்படுத்தி அந்த நேரத்திலே அவனை சில நேரங்களிலே நிலைகுனிய வைக்கிறது. இப்படி திரும்ப திரும்ப கோபப்பட்டு கொண்டே இருந்தால் இந்த தற்காலிகமான செயல்கள் எல்லாமே நிரந்தரமாகி போய் அவனுடைய உடலை பாதித்து அவனுடைய மனதையும் பாதிக்கக்கூடியது. அதிக கோபம் இருப்பவர்கள் பல நேரங்களிலே பலவிதமான உடல் நோய்க்கு வாய்ப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்கிற ஹை பிபி என்று சொல்கிறோமே, அது கோபக்காரர்களுக்குத்தான் வரும். இந்த கோபமும் ஹை பிபி என்று சொல்லப்படுகிற உயர்ந்த இரத்த அழுத்தமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன, ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பன. அதிக இரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு 40-45 வயதிலே வரும்பொழுது கோபம் அதிகமாக வரும். அது கோபம் அதிகமாக வந்தாலே ஒரு 45 பேருக்கு முதலில் பிளட் ப்ரெஷரை செக் பண்ணு என்று தான் சொல்வார்கள். ஆக கோபம் அதிகமாக இருப்பவர்களுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகும். இரத்த அழுத்தம் அதிகமாகும் பொழுது கோபம் வரும். இதை காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபினாமினா என்று சொல்வார்கள். அதுவே காரணமாகவும் அமைகிறது, அதுவே இயல்பான செயல்நிலையாகவும் மாறிவிடுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கோபம் பெரும்பாலான நேரத்திலே நாம் கோபப்படும் பொழுது, ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை கொட்டும் பொழுது வீணான ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது. நண்பர்களையும் உறவினர்களுமே பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதனால் விதண்டாவாதம் செய்ய தோன்றுகிறது. வீண் வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் மூலமாக தகராறு முற்றுகிறது. ஆக இந்த கோபம் என்பது பல நேரங்களிலே நாம் எதிர்பார்த்து கிடைக்காத ஒன்று ஏமாற்றத்தை அளிக்கும் பொழுது அதனால் ஏற்படுகிற விரக்தியின் காரணமாக, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள், அந்த விரக்தியின் காரணமாக ஏற்படுகிறது. அதனால் என்ன பண்ணுகிறது? வேண்டாத காரியங்களை, எதிர்மறையான காரியங்களை செய்ய தூண்டுகிறது. சில நேரங்களிலே கோபம் மற்றவர்களை உடலளவிலும் மனதளவிலும் காயப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு செல்கிறது. அதிகமாக திடீரென்று கோபப்படுபவர்கள் அதை இம்பல்சிவ் ஆக்ட் என்று சொல்வார்கள். அந்த சன நேரத்திலே அவர்களுடைய கோபம் பெரிய குற்றங்களை எல்லாம் செய்ய தூண்டிவிடுகிறது. ஆகவே இந்த கோபத்தை அடக்குவது மிக மிக ஒரு தேவைப்படுகின்ற ஒரு செயல். கோபம் நம் கட்டுக்குள் இருக்க வேண்டும். கோபம் வருபவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ மற்றவரிடம் நம்முடைய கோபத்தை கொட்டி தீர்த்து விட்டோம், அவனை பழிவாங்கி விட்டோம், அவன் சரியாகி விடுவார் என்று நினைக்கிறார்கள். கோபம் ஒரு கோபப்படும் பொழுது அது மற்றவர்களை அதிகம் பாதிக்காது. அந்த கோபப்படுகிறவனை தான் அதிகம் பாதிக்கும். அவர்கள் அதை உதறிவிட்டு போய்விடுவார்கள். இந்த கோபப்படுவனுக்குத்தான் உடலிலே ஏற்படுகிற மாற்றங்கள் மூலமாக
உடல் நோய் வரும், மனப்பதட்டம், மன இறுக்கம், மன அழுத்தம், வருத்தம் ஆகிய அனைத்து வியாதிகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற உடல் நோய்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்லுவார், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று. அந்த கோபம் என்பது மற்றவர்களை பாதிக்கக்கூடியதோ இல்லையோ, அது யாரிடம் இருக்கிறதோ அவனை கொள்ளுகின்ற ஒரு உணர்ச்சி என்று. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கைவிழையாதற்று என்று சொல்லுவார்கள். கோபப்படுகின்ற ஒருவருடைய செயலானது சாதாரண ஒரு மண் தரையை வேகமாக அடிக்கின்ற ஒருவருடைய செயலை போன்றது. அந்த மண் தரைக்கு வலிக்கவா போகிறது, இவன் கைதான் வலிக்கும். ஆக சினத்தை கொண்டிருப்பவர்களைத்தான் அந்த சினம் பாதிக்குமே ஒழிய, அந்த சினத்தை யாரிடம் நாம் காண்பிக்கிறோமோ அவர்கள் பெரும்பாலும் ஒன்றையும் கண்டுகொள்வதில்லை, சட்டை செய்வதே இல்லை. அதை ஒரு தூசி தட்டி விடுவது போல் தட்டிவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். ஆக இந்த கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை குறைக்கின்ற வழிகளிலே ஈடுபடுவது மிக மிக அவசியம். கோபம் வரும்பொழுது எப்படி குறைக்கலாம்? மிக அதிகமாக கோபம் வரும்பொழுது அது கோபம் வரக்கூடிய தருணங்கள் எவை என்று நாம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த சுச்சுவேஷனில் போனால், இந்த சூழ்நிலையிலே போனால், இந்த இடத்தை பார்த்தால், இந்த ஆளை பார்த்தால் நமக்கு கோபம் வரும் என்றால் அதை தவிர்க்க வேண்டும். கோபம் வரும் பொழுது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டும். வாக்குவாதம் ஏற்படும் பொழுது அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும். வீட்டிலே ஏதாவது கோபம் வந்தால் ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து குளிர்ந்த நீரை குடித்துவிட்டு வெளியே சென்று வேகமாக ஒரு 20 தினம் நடந்துவிட்டு வந்தால் கொஞ்சம் கோபம் குறைந்துவிடும். அந்த கோபம் குறையும் பொழுது மூச்சு பயிற்சி, இந்த பிராணாயாமம் என்று சொல்வார்கள், மூச்சை இழுத்து பிடித்து மெதுவாக விட்டு கொண்டிருந்தால் அந்த கோபம் குறையும். அதைத்தான் பல விதமாக சொல்வார்கள். மெடிடேஷன் என்று சொல்வார்கள், தியான பயிற்சி, யோகா, இவைகள் எல்லாம் கோபத்தை ஓரளவு நிச்சயமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் தான். அதாவது சாந்தப்படுத்துகின்ற ஒரு பயிற்சிகள் தான். சில நேரத்திலே கோபம் ஒருவரை சார்ந்திருக்கும் போது அப்படியே ஒரு பரவும். மேலதிகாரியிடம் திட்டு வாங்கி கொடுக்கிற கீழ் வேலை செய்கிற ஒருவர் சாயங்காலம் வீட்டுக்கு சென்றவர்கள் அந்த கோபத்தை மனைவியிடம் காண்பிப்பார், மனைவி குழந்தையிடம் காண்பிப்பார், குழந்தை அந்த நாயை தூக்கி கல்லெடுத்து விட்டு எறிவான். இப்படியே டிஸ்பிளேஸ்டு அக்ரஷன் என்று சொல்வார்கள். கோபம் எந்த விதத்திலே பார்த்தாலும் அது தன்னையும் கெடுக்கும், தன்னுடைய சூழ்நிலையும் கெடுக்கும். அவருக்கு கோபம் உள்ளவருக்குத்தான் அது உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கும் என்று தெரிந்து கொண்டு கோபத்தை குறைத்து கொள்ளுதல் மனநலத்துக்கும் உடல்நலத்துக்கும் உகந்தது.